வணக்கம் மகளே, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் செம்ம க்ரௌடு. காலையில் நான் வீடியோ எடுக்க போகும்போதே அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 3லேருந்து 3.5 மணி நேரமாவது சாமி கும்பிட்றதுக்கு ஆகும். அந்த அளவுக்கு பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்க. இன்னைக்கு மதியத்துக்கு அப்புறம் சாமி தரிசனம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 4லேருந்து 5 மணிக்கு மேலேயே வாங்க. அப்போ தான் கூட்டம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும். ஸ்டில் இப்போ வர நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா, நாளைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகமா வருஷாபிஷேகமானு. நாளைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வருஷாபிஷேகம். கும்பாபிஷேகம் தேதி இன்னுமே சொல்லலை. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், என்னடா எல்லாருமே கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்பாபிஷேகம்ங்கிற ஒரு பொருளையே கிளப்பி விட்டது ஒரு ஜோசியர். அந்த ஜோசியர் சொன்னதால் எல்லாருமே அதை நம்பிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாளைக்கு கும்பாபிஷேகம்னு சொல்லி நிறைய பேர் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருக்கீங்க. சமூக வலைதளங்களில் ஒரு சில பொய்யான ஜோசியர்கள் பரப்பக்கூடிய இந்த மாதிரி பொய்யான தகவல்களை நம்பி ஏமாறாதீங்க. அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். மறுபடியும் சொல்கிறேன், நாளைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் கிடையாது, வருஷாபிஷேகம் தான். உங்ககிட்ட உங்கள் நண்பர்கள் யாராவது டவுட்டில் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்றும் உங்களுடன் நான் அகிலன்.